எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல கோதுமை பாயசம் எப்படி செய்றேன்னு பார்த்துட்டு வரலாம். வீட் பாயசம். இது வந்து டார்க் கலர்ல இருக்குது. நமக்கு டார்க்கா இருக்கிற ஜாகரி வெல்லம் எடுத்தா தான் இந்த டார்க் கலர்ல இருக்கும். ஆனா லைட்டா இருக்கிற வெல்லம் எடுத்துருச்சுனா இந்த மாதிரி லைட் கலர் தான் பாயசம் இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் ரெண்டு கலர்ல நான் செஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ வீடியோ வந்து இந்த லைட் கலர்ல தான் நம்ம செய்ய போறாங்க. எப்படி செய்றேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்க, அதுக்காக ஒரு அரை கப்பு கோதுமை நான் இங்கே எடுத்துருக்கு. ப்ரோக்கன் வீட்டு தான் எடுத்துருக்கு. பார்த்துக்கோங்க, இது வந்து ரவா சைஸ் கிடையாது, சூஜி ரவா கிடையாது. இது வந்து ப்ரோக்கன் வீட்டு. இதுவே வாங்கிக்கோங்க. இது வந்து 2-3 டைம் நல்லா கழுகணும். கழுகினதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது வந்துட்டு மினிமம் ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகி கிடைக்கும். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நல்லா ஊற வச்சா தான் சாஃப்டாக சீக்கிரம் வெந்து கிடைக்கும். நல்லா சோக்கானதுக்கு அப்புறம் தண்ணி வந்து வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். வேகிறதுக்காக தண்ணி பாருங்க, இந்த கோதுமைக்கு கொஞ்சம் மேலே நிற்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. மறுபடியும் வேணா தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகணும், நல்லா சாஃப்டாக வேகணும். அப்போ தான் நம்ம கோதுமை பாயசம் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து வேகிறதுக்கு நான் இதுக்குள்ளே 2 பிஞ்ச் உப்பு கூடி சேர்த்து கொடுக்கலாம். அது வந்து இதோட டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அது அங்கே இருந்து வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஜாகரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ ஜாகரி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அரை கப்பு தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா கரைய வச்சுக்கலாம். ரொம்ப ஒன்ஸ்டிங் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். கொதித்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு துருவன தேங்காய். 1/2 கப்பு துருவன தேங்காயில் வந்துட்டு ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி மிக்சியில் ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கணும். அடித்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி அதோட அந்த திக்காக இருக்கிற தேங்காய் பால் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா கட்டியாக இருக்கிற தேங்காய் பாலாக இருக்குது. இது வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம தின்னாக இருக்கிற தேங்காய் பாலும் எடுக்க போகிறாங்க. பார்த்துக்கோங்க, இதுக்காக நான் 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். முதல்ல 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி ஊற்றி இன்னொரு டைம் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஸ்ட்ரெயினரில் அரிச்செடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 தேங்காய் பாலுமே ரெடி பண்ணி வச்சுருக்கு. அது அங்கே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து செக் பண்ணலாம். 2 விசிலுக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், வேகலை. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. இது வந்து நல்லா வெந்து கிடைக்கிறதுக்கு எனக்கு வந்து 5 விசில் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் குக்கரோட சைஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, இது வந்து ப்ரோக்கன் வீட்டு. இது வந்துட்டு விசில் அடிக்கும்போது விசிலோட நோபு வந்து பிளாக் ஆகிறதுக்கு சில டைம் சான்ஸ் இருக்குது. அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கோதுமை வந்து நல்லா சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி வெந்திருக்கு. இதே மாதிரி வேகணும். அப்போ தான் பாயசம் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, கூடவே வந்து கொஞ்சம் ரைசின்ஸ் ரெண்டுமே ஃப்ரை பண்ணியிருக்கு. நான் வந்து ஃப்ரை பண்ண அந்த கேஷ்யூ நட்டும் ரைசின்ஸும் தனியாக எடுத்து மாற்றி வச்சுருக்கு. இந்த நெய்யில் தான் அந்த கோதுமை வந்து மறுபடியும் வேக வைக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சு அந்த ஜாகரி சிறப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த குக்கரில் நல்லா வெந்த அந்த கோதுமைக்கு உள்ள ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கோதுமை தனியாக தெரியுது, அந்த ஜாகரி தனியாக தெரியுது. அது வந்துட்டு இந்த மிச்சம் இருக்கிற நெய்க்குள்ளே ஊற்றி இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தீ வந்துட்டு முதல்ல வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கட்டியாக ஆரம்பிக்கும் போது லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இது வந்து கைவிடாமல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாயசம் வைக்கும்போது விட்டுட்டு எங்கேயுமே போகாதீங்க, அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இதே மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். அந்த கோதுமையோட கலரும் அந்த ஜாகரி சிறப்போட கலரும் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி வரும்போது தான் இந்த கோதுமை ஃபுல்லாக அந்த ஜாகரி வந்து கோதுமையில் நல்லா அப்சர்வாக இருக்கும். அதுக்கப்புறம் தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த 2வது எடுத்து வச்ச தின்னாக இருக்கிற கோகனட் மில்க் 2 கப்பு தண்ணி ஊற்றி எடுத்து வச்ச அந்த தேங்காய் பால் அது ஊற்றிடலாம்.
அது ஊற்றினதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொதிக்க விட்டுக்கோங்க, ஒன்றும் ஆகாது. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்துட்டு ஏலக்காய் பவுடர் அது இப்போ போட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையோட சேர்த்து நான் பவுடர் பண்ணி வச்ச ஏலக்காய், அந்த பவுடரும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போவே சொன்ன மாதிரி கைவிடாமல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. திக்காக ஆரம்பிக்கும் போது தீ வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்க. அந்த தேங்காய் பாலும் அந்த கோதம்பையிலும் நல்லா அப்சர்வ் ஆகணும். கொஞ்ச நேரத்துக்குள்ள பாருங்க, எல்லா கலரும் ஒரே மாதிரியா இருக்கு. தேங்காய் பால் தனியே தெரியறது இல்லை. பாயசம் வந்து திக்காக ஆரம்பிக்கும் போது தீ வந்து கம்மி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சு அந்த கட்டியா இருக்கிற தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. ஊற்றின உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொதிக்க விடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு அந்த கேஷ்யூ நட்டும் ரைசின்ஸும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சூடான மட்டும் போதும், கொதிக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து தீ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த கேஷ்யூ நட்டுக்கும் ரைசின்ஸுக்கும் பதிலாக நீங்கள் வந்து நெய்யில் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் கூடி போட்டு ஃப்ரை பண்ணலாம். எனக்கு அதுதான் பர்சனலாக பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் பிடிச்சிருந்தா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கோதுமை பாயசம் வந்து ரெடியாக இருக்குது. கோதுமை நல்லா வேகிறதா இதோட டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.